إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون. عن كعب بن عياض رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن لكل أمة فتنة وفتنة أمتي المال. رواه الترمذي وقال حديث حسن صحيح. அல்லாஹு தாலானுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் என அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு பல நியமத்துக்களை கொடுக்கிறான், பல அருட்கொடைகளை கொடுக்கிறான். அந்த அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் பணம், வசதி வாய்ப்பு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த வசதி வாய்ப்பு இருக்கிறதே, இந்த வசதி வாய்ப்பை நாங்கள் அளவோடு அதனுடைய உரிமையை பேணி நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு அந்த செல்வம் நிச்சயமாக சொர்க்கம் இட்டுச் செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த பணத்தை நாங்கள், அந்த செல்வத்தை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த பணம் செல்வம் எங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதிலும் சந்தேகமில்லை. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हमको इस दुनिया में बहुत नेमतों से नवाजा है. उन नेमतों में एक नेमत है माल और मनसिब, हमारे जायदाद, ये सारे अल्लाह के एक नेमत है. हम इसके हक को अदा करते हैं, फिर ये मनसिब, ये जायदार हमको जन्नत में दाखिल कर देगा. अगर हम इस दौलत को, ये माल को उसके हक के बगैर हम उसको इस्तेमाल करेंगे, फिर ये माल, ये जायदार सारे हमारे दौज़ह में डालेगा, ये उसमें शक नहीं है. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகா யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வியாபாரமோ, அவர்களுடைய தொழிலோ, அவர்களுடைய சொத்து செல்வங்களோ அவர்களை தொழுகையில் நிலைநாட்டுவதை விட்டும் ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை பாழாக்க மாட்டாது, திசை திருப்ப மாட்டாது. இன்னும் அவர்கள் அந்த பயங்கரமான மறுமை நாளை பயந்தவர்களாக இருப்பார்கள். अल्लाह सुब्हानहु व तआला कुरान में बता रहे हैं, कुछ लोग इस तरह है, उनके जो तिजारत है, उनके जो मुल्क है, उनके जो पैसा है, उनके जो जायदाद है, ये उसको नमाज अदा करने से और ज़कात अदा करने से उसको नहीं रुकेगा, और इसी तरह वो जन्नत का और क़यामत का दिन को वो डरते डरते उसका जिंदगी को गुजारेगा. அதனால எங்களுக்கு தரப்பட்ட சொத்து செல்வங்களை நாங்கள் அதனுடைய உரிமையை பேணி நாங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த செல்வம், இந்த பணம் எங்களை சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதைத்தான் அல்லாஹ் அந்த குர்ஆனில் இந்த இடத்திலே கூறுகிறான். இன்னும் அதே போன்று இன்னும் சிலர் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் हत्ता जुर्तुमुल मकाबिर. कुछ लोग इसी तरह भी है, और उनके जो पैसा दिया गया है और उनको मुल्क, जमीन सारे दे दिया गया है, लेकिन उसका फोकस, उसका मकसद उसको बढ़ाना है. कितना हद तक उसको मौत जल्द जल्द उसके पास आ जाएगा, उतने दिन तक वो उसको पैसा और जमीन उसको बढ़ाने के लिए उसका सोच में रहेगा. और इसी तरह यहसबु अन्ना मालहु अखलदा, वो सोचेगा मेरा पैसा मुझे बहुत दिनों तक मेरा जिंदगी बरकरार रखेगा. और इसी तरह वो क्या कर रहा है, और यह वैलुल लिकुल्ली हुमज़तिल लुमज़ अल्लज़ी जमअ मालन व अद्ददा, पैसा को इकट्ठा कर रहा है, जमीन को वो बेच रहा है, वो खरीद रहा है, उसको गिनता रहेगा. और इसी तरह उसका गुमान में इस तरह है, मैं बहुत दिनों में तक मैं इस दुनिया में रहेगा. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களை எவ்வாறு சொல்லுகின்றானோ, எந்த மனிதனுக்கு சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்டு அவனால் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட விடயங்களில், விசேடமாக தொழுகையில், அதே போன்று ஜகாத் கொடுப்பதில், கஷ்டமின்றி வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதில், இன்னும் எனக்கு ஒரு மரணம் இருக்கிறது, எனக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது, நான் கியாமத்துடைய நாளில் விசாரிக்கப்படுவேன் என்கிற எண்ணத்தில்
அந்த செல்வத்தினுடைய பணத்தினுடைய உரிமையை பேணி எந்த மனிதன் வாழ்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அதற்கு மாற்றமாக எந்த மனிதன் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வங்களை ஒழுங்கான முறைக்கு பயன்படுத்தாமல் அவன் என்ன செய்து கொண்டிருப்பான்? அல்ஹாக்கு முத்தகாசுர், இந்த பணத்தை, இந்த காணியை, எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தையும் நான் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவனுடைய அந்த நோக்கம், அவனுடைய இலக்கு, அவனுடைய அல்லாஹ்வினுடைய கடமைகளை பாழாக்கி விட்டது. எதுவரைக்கும்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், திடீரென்று மரணம் வரும் வரைக்கும், மக்கள் கபருக்கு அவனை கொண்டு வைக்கும் வரைக்கும் அவனுக்கு அதே இலக்காகத்தான் இருக்கும். அவனுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட தொழுகையுடைய எந்த நோக்கமும் இருக்காது. 5 நேரம் 10 நேரம் ஒரு கிழமை பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது, தொழுவது கிடையாது என்று இருக்குமாக இருந்தால் நான் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன்? கணித்துக்குறைமானவர்களே, அல்லாஹ் எங்களை இப்பவே கேட்கின்றான், நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? எனவே கண்ணியத்துக்குறைமானவர்களே, அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்வான்? அல்லது ஜமஅ மாலன் வஅத்ததா, பணத்தை சேகரித்து எண்ணிக்கொண்டிருப்பான். என்னுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கிறது, எனக்கு இவ்வளவு சொத்து செல்வங்கள் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருப்பான். இன்னும் நினைப்பான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் நினைப்பான் என்னுடைய இந்த சொத்து செல்வங்கள், இந்த பணம் என்னை மிக நீண்ட நாளுக்கு வாழ வைக்கும், எனக்கு எந்த ஒன்று வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் எதற்கும் முகம் கொடுக்க தயார் என்று நினைத்துக் கொண்டிருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நேரத்தில் அவனுடைய வரவேண்டிய சிறுநீர் வராவிட்டால் அவன் நிலை கொழுந்து போய் விடுவான். அவனுக்கு வரவேண்டிய மனம் வராவிட்டால் அவன் நிலை குலைந்து போய் விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, मेरे प्यारे दोस्तों, जो बंदा इसी तरह उसको अल्लाह सुब्हानहू व तआला बहुत नेमतों से नवाजा है, उसको पैसा है, जमीन है, वो सोचेगा मुझे इस दुनिया में रुकने वाला कोई नहीं है, इतना हद तक उसका दिन में और एक हफ्ते में उसका इतना नमाज रह जाता है, वो नहीं पढ़ा है, उसका जिंदगी उसका गुमान में इस तरह नहीं होगा, मैं एक दिन मैं आज वफात हो जाऊंगा, वफात पा जाऊंगा, फिर अल्लाह मुझसे पूछेगा, पहला पूछेगा नमाज के बारे में, अगर मैं नमाज अदा नहीं करता फिर मैं कैसे जवाब दे दूंगा। इसी तरह जो बंदा उसके पास पैसा है और बहुत मालदार है, बहुत अच्छा आदमी है और उसके पास बहुत कुछ है, लेकिन फिर भी वो किस तरह रहेगा? इस दुनिया में मुझे सब कुछ है, अगर मैं बीमार हो जाऊं, अगर मुझे फक्र नहीं आएगा, अगर इसी गुमान में वो जिंदगी गुजारते रहेगा, उस दिन उसको पेशाब अगर नहीं आएगा फिर वो क्या करेगा? उसको बाहर निकालने के लिए कितना कोशिश करेगा? क्या हाथ को अंदर लेकर बाहर निकाल सकता है? नहीं। अगर उसका जो टॉयलेट अगर उसको नहीं आएगा फिर वो क्या करेगा? वो इस तरह बरकरार नहीं रखेगा, वो इधर उधर घूमेगा, वो पानी में चीनी लगाकर पियोगा बाहर निकालने के लिए। கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மனிதன் எனக்கு சொத்து செல்வங்கள் இருக்கிறது, எனக்கு இந்த உலகத்தில் நான் தொழுகை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் நினைத்தவாறு என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்ற நோக்கத்தில் எவன் வாழ்வானோ அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை கொண்டு சோதிப்பான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் நிலை குலைந்து போய்விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, சிறுநீர் மட்டும் வராவிட்டால் அந்த மனிதனுடைய தற்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நடுநிலையான நிலைமை எங்களுடைய எவ்வாறு மாறிவிடும்? அந்த மனிதனுக்கு சிரிக்க முடியாது, பேச முடியாது, அடுத்தவர் கதைப்பது எரிச்சலாக இருக்கும். எவ்வாறு சரி தன்னுடைய மூத்திரத்தை, சிறுநீரை வெளியே கழிக்க வேண்டும் என்கிற, எடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே தடுமாறிக் கொண்டிருப்பாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சல்லியை, சொத்து செல்வங்களை தந்து விட்டால் அல்லாஹ் எங்களை சோதிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாற வேண்டும், அல்லாஹ்வை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானே குர்ஆனிலே, ரிஜாலுன், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டும் அவர்களுடைய வியாபாரமோ அவருடைய சொத்து செல்வங்களோ அவர்களை திசை திருப்பி விட மாட்டாது. அவர்கள் எப்பொழுதும் தொழுகையுடைய விடயத்தில் கவனமாக இருப்பார்கள். இன்னும் வைத்தாய் ஜகாத் கொடுக்கின்ற விடயத்தில் கவனமாக இருப்பார்கள். யார் சரி உதவி என்று கேட்டு வந்தால் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கின்ற மன் தல்லதி யக்ருதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தவர் யார் இருக்கிறார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கடன் கேட்பது கிடையாது. மனிதர்களுக்கு கஷ்டம் என்று வரும், எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கஷ்டம் என்று வரும், அந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, கடன் கொடுக்க வேண்டும். யாராவது ஒருவர் கடன் கேட்டு வந்தால் அவர் திருப்பி தரக்கூடியவராக இருப்பாரா இருந்தால், உண்மையிலே அவர் கஷ்டமாக இருந்தால் நாங்கள் அவருக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வாறு அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், லா பஅஸ பில் கினா லிமன் இத்தகல்லாஹ அஸ்ஸ வஜல், பணம் செல்வம் எவ்வளவு வந்தாலும் பிரச்சனை இல்லை. யாருக்கு? அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய மனிதனுக்கு. ஏன்? அந்த செல்வத்தினூடாக அவர் சொர்க்கம் செல்வார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர்,
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர். இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து செல்வங்களின் மூலமாக சொர்க்கத்தை அடைந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அவர்கள் मेरे प्यारे दोस्तों, हमको सब कुछ अल्लाह ने दिया है, इससे हम जन्नत को लेना है। उस्मान रलियल्लाहु अन्हु, अब्दुल रहमान इब्न औफ रलियल्लाहु अन्हु बहुत मालदार आदमी थे। ये सारे रलियल्लाहु अन्हुम वरदु अन, इस तरह अल्लाह ने उनको रिजा कर दिया, राजी कर दिया। इस तरह लक़ब उन लोगों को कैसे दे दिया गया है? वो लोग उस पैसे से इस्लाम को मदद किया, और इसी तरह उनमें से नमाज नहीं टूटेगा, अदा वो फौरन अदा करता है। और इसी तरह तबूक में जंग तबूक, उसमें मुसलमानों को बहुत फक्र फाकत था। उस दिन उस्मान रलियल्लाहु अन्हु बहुत कितने दिरहम से दिनार से नवाजा है, इस्लाम को मदद किया है। इस तरह हमारे पास अल्लाह सुब्हानहु व तआला हमको जो कुछ दिया है, इसमें हम जन्नत को इख्तियार करना है, अच्छे रास्ता को इख्तियार करना है। எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்து செல்வங்களை தந்து விட்டால் நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த சொத்து செல்வங்களை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு நாங்கள் அந்த பணத்தை உபயோகிக்க வேண்டுமோ அதன் வழியில் நாங்கள் உபயோகிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக நாங்களும் இந்த பணத்தின் மூலமாக சொர்க்கத்தை அடைந்த மக்களில் நாங்களும் அடைவோம். அதற்கு மாற்றமாக இந்த சொத்து செல்வங்களை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்தினால், காரூன் அவனுடைய சொத்து செல்வங்கள் அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்கவில்லை. ஹலக அன்னி சுல்தானியா मा अगना अन्नी मालिया, जो बंदे को पैसा दे दिया गया इस दुनिया में, अगर वो उसको अच्छी तरह नहीं इस्तेमाल किया, फिर क़यामत के दिन वो हसारत नदामत करके बताएगा, मा अगना अन्नी मालिया, मेरा पैसा मुझे कुछ भी नहीं किया है, मुझको फायदा नहीं दिया है। इस तरह वो नदामत करके हसारत करके अपने ऊपर मिट्टी डालेगा। इसलिए अल्लाह सुब्हानहु व तआला हमको जो कुछ दिया है, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா हमको अच्छे பேஷா दिया है, நல்ல தொழிலை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அது நாங்கள் அழகான முறைக்கு நாங்கள் தொழில் செய்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாகவும் இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய அழகான இந்த நியமத்துக்களை பயன்படுத்தி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.